மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. அதிமுகவுடைய ஒற்றை தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மூத்த முன்னாள் அமைச்சர்கள்ட்ட புலம்பிக்கிட்டே இருக்காராம். இப்படி ஒரு நிலைமையில நம்ம சிக்கும் நம்ம எதிர்பார்க்கல. என்ன காரணம்னா 2021லயே ஒரு கூட்டணி அமைக்கலாம்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு பலன் கொடுக்கல. எதிர்கட்சியா தான் வர முடிஞ்சது. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க முடியல. தேமுதிக மட்டும் தான் கூட்டணி அமைச்சாங்க. அதிமுகவோட அதிகமான வாக்குகள் வாங்கினது, டஃப் ஃபைட் கொடுத்தது என்னமோ தேமுதிகவோட வேட்பாளர் விஜய் பிரபாகரன் தான். சரி, 2026 தேர்தல் படி நம்ம ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிடணும். ஏன்னா பாமகவை உறுதியா நம்ப முடியாதுங்கிறது தெரியுது. இப்ப தேமுதிகவுமே விஜய் கட்சியோட போவாங்க மாதிரிதான் இருக்கு. விஜய் நம்ம கூட வருவாரா இல்லையாங்கிறது தெரியல. சீமா நம்ம பலமுறை 2021 கூப்பிட்டு பார்த்தோம், வரல. 2024 கூப்பிட்டு பார்த்தோம், அவர் வர மாதிரி இல்ல. தனிச்சுதான் நிப்பேன்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம கூட்டணி தேவை, திமுக யாராவது விலங்க வாங்கலாம்னு பார்த்துட்டு இருக்க சமயத்துலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சியிலேயே போய் மது ஒழிப்பு மாநாடு, போதை ஒழிப்பு மாநாடு வந்து நடத்த போறாங்க. இதுக்கு வாண்டடாவே நிறைய முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த சூழ்நிலை தான் அண்ணா அறிவாலயத்துல திரும்ப வந்து கூப்பிட்டு பேசிதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாராளமா நடத்துங்க, நம்ம கட்சியே நம்ம ஆட்சிதான் திட்டி நீங்க பேச போறீங்க, நானே 2 பேரும் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு RS பாரதியும் இளங்கோவனையும் அனுப்பிவிட போறாரு. இப்ப அதிமுக நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா முறைப்படி ஒரு போன் கால்ல கூப்பிட்டு பேசணும் நம்ம ஆள் அனுப்பிடுவோங்கிற நிலைமையில தான் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஒரு கூட்டணி ரொம்ப அவசியம். அதை கட் பண்றதுக்கு தான் இவர் 2 பேரை அனுப்பிச்சு வச்சிருக்காரு அந்த மாநாடுக்கு ஸ்டாலின். ஆமா, இன்னைக்கு பேசுற கூட என்ன சொல்றாருன்னா, முறைப்படி அழைப்பு வந்தால் தலைமை கழக நிர்வாகிகளோட நான் பேசி முடிவெடுப்பேன்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப என்ன உத்தரவும் போட்டிருக்காரு அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பத்தி ரொம்ப யாரும் வெளிப்படையா திட்டிட வேணாம், ரொம்ப மனசு கோணாம நீங்க நடந்துக்கணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் காரனா தான் இருக்காங்க அதிமுக காரங்க. இப்ப அழைப்பு வந்துச்சுன்னா அக்டோபர் 1ஆம் தேதி கூட அழைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, போய் அங்க பாய போட்டுருவாங்க அவங்க. ஏன்னா ஒரு கூட்டணி இப்போ ஒரு கட்சி தேவையா இருக்கு அதிமுகவுக்கு. ஆனா பாக்குறப்ப இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி போறேன், ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட்டணிக்காக போயஸ் கார்டன்ல வெயிட் பண்ணுவாங்க முக்கியமான தலைவர்கள். நேர கணக்குல வெயிட் பண்ணி ஜெயலலிதா பார்க்க முடியுமான்னு இல்லாம கடைசி வெளியிருந்த தலைவர்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஒரு டிகேட் கூட ஆகல, அதுக்குள்ள பத்தி அப்படி நிலைமையெல்லாம் மாறி இருக்கு அதிமுகல. இல்ல இதுல கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டும் இல்ல, எடப்பாடியே அங்க போய் காத்திருந்துட்டு திரும்ப அந்த கதையெல்லாம் இருக்குல்ல. அதனால வந்து இப்ப எடப்பாடிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனால வாய்மொழி உத்தரவெல்லாம் போட்டிருக்காரு. ரொம்ப டேமேஜ் பண்ணிடாதீங்க அப்படின்னா என்னன்னா, இப்ப பிரஸ் மீட்ல கொடுக்குறப்ப கண்ணை அப்படி சுருக்கிட்டு பேசுறாரு. முறையான அழைப்பு வந்தால் நாங்கள் முடிவு செய்வோம் இன்றைக்கு அப்படின்னு. ஏன் அப்படி கண்ணை சுருக்கிறாருங்கிறது தெரியல. அவருக்கு ஏதோ கொஞ்சம் வெயில் அடிச்சிருக்காங்க, அதாவது சூரியன் தாக்கம் அதிகமா இருக்கு போல. ஆமா, செப்டம்பர்ல இது ஏப்ரல் மாதிரி வெயில் அடிச்சிட்டு இருக்கு சென்னை தமிழ்நாட்டுல. நான் அந்த சூரியன் சொல்லல, நான் பொதுவா வந்து உதய சூரியனி நான் சொல்லல, மெர்க்குரி பக்கத்துல இருக்குல்ல அந்த சன்ன சொல்றேன். ஓகே ஓகே சரி, சன்னு இப்ப செய்திக்கு அடுத்து வருவோம். இன்னொரு செய்தி என்னன்னா, திருமாவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமூக நீதி பாதையில விஜய் வந்து வர்றது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட எக்ஸ் தளத்திலையும் அதை பத்தி ஒரு பதிவு போட்டிருக்காரு. விஜய்க்கு பாராட்டுகள்னு சொல்லிட்டு, சமத்துவம், சமூக நீதி, அதே மாதிரி வந்து விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு அரசியல் தலைவராக தான் விஜய் இருக்க போறாருங்கிறது இப்ப தெளிவாகுது அப்படின்லாம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ திரும்ப வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே வரையும் ஒரு நல்ல கான்டாக்ட்ல வச்சிருக்காரு. அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி விசிக ஆதரிக்கிறாரு, விசிக தாவேகாவை ஆதரிக்கிறாங்க, சீமானும் தாவேகாவை ஆதரிக்கிறாரு. முதல்ல ஒருத்தரை சார்ந்துதான் இங்க அரசியல் பண்ற கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான். ஏன்னா அப்பதான் வந்து குடுமி இருக்கும் யாருக்கிட்டையாவது. யாராவது பண்ணீங்க, யாராவது பந்தா பண்ணதான் வந்து ஒரு மாதிரி அரசியல் கலகலப்பாவே வந்து இருக்கும். இன்னொரு பக்கம் நேத்து வந்து திமுகவுடைய பவள விழா, முப்பெரும் விழா YMCA மைதானத்துல பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருக்காங்க திமுகவினர். முதலமைச்சர் வந்து பேசுறப்ப கழகம் நல்ல கழகம் ஆகிட கழகம்னு பாட்டெல்லாம் பாடி ஆரம்பிச்சிருந்தாரு. ஆமா, அதெல்லாம் வந்து ஆரம்பிச்சு திமுகவோட வரலாறு, அவங்க ஆட்சியோட சாதனை, அதுவும் 14 நாள் ட்ரிப்பு போயிட்டு வந்தாருல, அதை பத்தி எல்லாத்த பத்தியும் பேசினாரு. பேசிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு, என்னன்னா கலைஞர் இருக்கும்போது எளிமையா ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நம்ம இங்க கோட்டையிலே உட்கார்ந்துருந்தா கூட ஒரு புல்ல வெட்டணும்னா கூட மத்தியில இருக்கவங்கள்ட்ட தான் பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லுவாரு. இப்ப அந்த காலம்லாம் தாண்டி இன்னும் மோசமா போயிடுச்சு. ஒரு
கிரீம் பண்ணுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கேட்க கூட இங்க நமக்கு உரிமை இல்லாம மாத்தி வச்சிருக்காங்கன்னு பாஜகவே அட்டாக் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் வந்து இதெல்லாம் இருந்தா கூட நம்ம இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மாநில சுயாட்சியை தொடர்ந்து தூக்கி பிடிச்சிட்டு வர ஒரே இயக்கம் அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு. சொல்லிட்டு கட்சிக்காரங்க டாஸ்க்கும் கொடுத்திருந்தாரு. நம்ம அடுத்த இலக்குங்கிறது 2026 தான், வரலாறு காணாத அளவுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு சத்தம் பெருசா வரல, சத்தமா அப்படிங்கிறாரு. ஓகே, தயாராயிருக்காங்க திமுக அடுத்த கட்ட தேர்தலுக்கும். இதுல என்னன்னா ஏஐ டெக்னாலஜி மூலமாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியும் முதலமைச்சர் பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி ஒரு காட்சிகள்லாம் காட்டினாங்க. தொண்டர்கள் ரொம்ப உற்சாகமானாங்க. என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்னு சொல்லி கரகர குரல்ல கலைஞர் வயசு கேட்டப்போ நிறைய தொண்டர்கள் உண்மையாலுமே மெய் சிலிர்த்து போனாங்க. ஆமா, உற்சாகமா இருந்தாங்க. இன்னொன்னு வந்து இது பவள விழாவா இல்ல பாராட்டு விழாவான்னு ஒரு சந்தேகமும் இருந்துச்சு. வரவங்க எல்லாரும் வந்து உதயநிதிக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அவர் வந்து உட்கார்ற வரையும் அமைச்சர்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்க சுயமரியாதையான ஆர்பி உதயகுமார் வந்து கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம முன்னாள் மத்திய அமைச்சர் எஸ் பழனிமாணிக்கம் இருக்காருல்ல, அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதல்வர் ஸ்டாலின் விருதே அவர் வாங்கினாரு, நீங்க தான் MK ஸ்டாலின் விருது கொடுத்து அவரை உட்கார வச்சிருந்தாங்க. அவர் பேசுற டைம்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களுக்கும் சரி, முதல்வரை சொல்றாரு, உங்களுக்கும் சரி மேடையில இருக்க தலைவர்களுக்கும் என்னதான் ஆச்சு, ஏன் தயக்கமா இருக்கீங்க, நம்ம இந்நேரம் முதலமைச்சரா துணை முதலமைச்சரா உதயநிதி ஆக்கியிருக்க வேண்டாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டு உன்னை கொளுத்தி விட்டு போனாரு. இன்னைக்கு காலையில அதெல்லாம் சொல்லி அனுப்புறதான்ப்பா. ஆமா, சொல்லி அனுப்புறது. அடுத்த நாள் வந்து அது என்னன்னா ஸ்டாலின் விருது வாங்க போறவரு ஸ்டாலினுடைய மனசாட்சி அதை சொல்றாரு. சன்னை பத்தி பேசுறீங்களோ இல்லையா, என் சன்னை பத்தி பேசணும்னு சொல்லிட்டாரு போல. அதனால வந்து பேசிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு அறிவாலயத்துல எல்லா அமைச்சர்களும் ஒரு மீட்டிங் நடந்தது. இன்னைக்கு அறிவிச்சிருவாங்க போல அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இல்லப்பா இன்னைக்கு நல்ல நாள் இல்ல, வெள்ளிக்கிழமை தான் அறிவிப்பாங்கலாம் கூட ஒரு டாக் இருந்தது. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்த உதயநிதி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து கேட்டாங்க, நீங்க துணை முதல்வரா இன்னைக்கு அறிவிக்க போறாங்களாமே அப்படின்னா, உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் செய்தியெல்லாம் வந்துச்சு அப்படின்னோடனே அவர் வந்து இல்ல, அது வந்து முதலமைச்சர் தான் முடிவெடுப்பாரு. இதே தான் அவர் 6 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. எல்லா அமைச்சர்களுமே முதல்வருக்கு துணையா தான் இருக்கும், அதே டயலாக் சொன்னாரு. இன்னைக்கு புதுசா வந்து இதை பத்தி கேட்டாங்க, பெரியார் திடலுக்கு விஜய் போனதை பத்தி. அதுக்கு வந்து பெரியாரை தொடாம இங்க எந்த ஒரு அரசியல்வாதியும் ஒரு அரசியல் தலைவரும் வர முடியாது, அதனால நண்பர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அறிவிப்பு கூடிய விரைவில் வரலாம் அப்படின்னு தான் அறிவாலயத்துல இருந்து சொல்றாங்க. நெருப்பு இல்லாம புகையாது இல்ல, அதே மாதிரி விஜய்க்கு வந்து நிறைய பேர் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க பெரியார் திடலுக்கு வந்து போனது. ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு கேரவேன்ல இருக்கலாம், அவர் இப்படி திரும்பினா 20 பேர் வருவாங்க, இந்த புகை திரும்பினா 20 பேர் வருவாங்க. பட் அரசியலுங்கிறது வேற இல்லை. கூட வந்து என்ன நிறைய நிர்வாகிகள் வந்தா கூட அவர் தான் ஒரு கையில மாலை, இன்னொரு பக்கம் வந்து அந்த பூ தட்டையும் எடுத்துட்டு போயிருந்தாரு அங்க. அந்த அளவுக்கு அரசியல்னா அதுதான். அது இப்பதான் ஆரம்பிக்கிறார் விஜய் அரசியலே, பொறுத்திருந்து பார்ப்போம். அதுலயும் அதுதான் திமுக இருந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த தட்டு தூக்குற வேலையாவது ஆனந்துக்கு கொடுக்கலாமே எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இதுல என்னன்னா, இப்ப அக்டோபர் 23 மாநாடு நடத்துற மாதிரி இருந்தார் விஜய். அதை பத்தி எந்த விதமான அறிவிப்புமே இல்லை. எல்லாருமே ஓகேப்பா, பெரிய ஒரு அப்டேட் இல்லாதனால தள்ளி போகுதுங்கிறதான் சொல்றாங்க. அக்டோபர் மேபி எண்ட்ல நடக்கலாங்கிறாங்க. அவருக்கு என்ன ஷூட்டிங் இருக்கான், வினோத்தோட ஷூட்டிங், பிரம்மாண்டமான செட்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆட போறாராம் அக்டோபர் முதல் வாரம். அதற்கு பிறகு மேபி இதுக்கு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் அப்டேட். அரசியல் அப்டேட் தெரியல, ஆனா சிறிய அப்டேட் நமக்கு தெரியுது. இந்த கிரீம் பன் சர்ச்சை ஓரளவு ஓஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா திரும்ப அதை கிளப்பி விட்டுருக்காரு EVKS இளங்கோவன், காங்கிரஸ் எம்எல்ஏ. இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, செய்தியாளர் சந்திப்புல இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் பத்தி பேசும்போது அவர் வந்து ஒரு தொழிலதிபர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த அம்மா கல்ல போல உட்காந்துருக்காங்க, ஒரு உணர்வே இல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெண் அமைச்சர் வந்து இப்படி அடக்கம் இல்லாம பணிவு இல்லாம இருக்கக்கூடாது. நிர்மலா சீதாராமன் கிட்ட மனிதர்களை மதிக்கிற மனிதத்தன்மையே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. பெண் அமைச்சருக்கு அடக்கமும் பணிவும் தேவைன்னு அவர் சொன்னது வந்து பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. அதுக்கு வந்து வானதி வந்து அறிக்கையெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, பெண்களை பிற்போக்குத்தனமா இந்த மாதிரி தான் அடிமைத்தனமா நீங்க பேசுவீங்களா அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு அரசு பதவியில இருக்கிற பெண்ணையே நீங்க இப்படிதான் ட்ரீட் பண்றீங்கன்னா சாதாரண பெண்களை எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் EVKS இளங்கோவன்ட்ட கேட்டிருக்காங்க. நேற்றுதான் பெரியாருடைய பிறந்த நாள். பெரியார் குடும்பத்தில இருந்து வந்தவர் EVKS இளங்கோவன் இப்படி எல்லாம் பேசுறாரு. அவரே எக்ஸ்போஸ் ஆகியிருக்காரு. இன்னைக்கு பாண்டிச்சேரியில பந்த், இந்தியா கூட்டணி சார்பாக பந்த் அறிவிச்சிருக்காங்க. எதிர்கட்சிகள் அது இந்திய கூட்டணின்னு சொல்லுங்கன்னு வந்து குற்றச்சாட்டு. அதிலேயே சர்ச்சை. என்ன காரணம் அப்படின்னா, மின்சார கட்டணம் அதிகப்படுத்தியிருக்காங்க, ப்ரீபெய்டா மாத்த போறதா சொல்றாங்க, தனியார் கொடுக்க போறதா சொல்றாங்க. நண்பருக்கு எதுவும் கொடுத்துருவாங்களோ இதெல்லாம் தாண்டி பேருந்து வசதிகளும் பெரும்பாலும் இல்லை. இதெல்லாம் காரணம் வச்சு பந்த் நடத்துறாங்க.
இது நிறைய தனியார் அமைப்புகள் நிறைய பேரும் அதெல்லாம் கொடுத்துறாங்க. ஸ்கூல்ஸ்லாம் கூட இன்னைக்கு இயங்கலை அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த நீப்பா வைரஸ் அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு இங்க பொது சுகாதாரத்துறை நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா கேரளால ஒருத்தருக்கு மலப்புரம் மாவட்டத்துல ஒரு 24 வயது இளைஞர் வந்து இப்போ உயிரிழந்திருக்காரு. அவரோட தொடர்புல இருந்த ஒரு 151 பேரை வந்து ஸ்கிரீனிங்ல வச்சிருக்காங்க கேரளா கவர்மெண்ட். அதுல 5 பேருக்கு இப்போ அறிகுறிகள் இருக்கதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த எல்லையோர மாவட்டங்கள், கேரளா எல்லையோர இருக்க மாவட்டங்கள்லாம் வந்து கண்காணிப்பு நடத்தி தான் வந்து மக்களை உள்ள அனுமதிக்கிறாங்க. அதே மாதிரி காய்ச்சல், சளி, தலைவலி, இந்த சுவாச பிரச்சனைலாம் இருந்தால் உடனடியாக நீங்கள் இப்போ பரிசோதனைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் மாஸ்க் எல்லாம் யூஸ் பண்ணுங்கிறதையும் தமிழ்நாடு சுகாதாரத்துறையில வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே அப்படித்தானப்பா இருக்கு. ஒரு நீயே இப்போ சளி இருக்க மாதிரி மூக்கு குறிச்சிட. ஆமா, அந்த சுவாச பிரச்சனைகள்லாம் வந்து முக்கியமான ஒரு இதா சொல்றாங்க. அறிகுறியா சொல்றாங்களா? அது வந்து அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஏதாவது பரப்பி விட்டுறாத. உங்கள்கிட்ட இருந்தா அப்புறம் எனக்கே வந்துச்சு. சரி, அது நீப்பாவா இருக்காது அப்படின்னு நம்புவோம். சரி, அதுதான். இல்லைன்னா இப்பதான் வந்து குரங்கம்மைன்னு சொல்லிட்டு பயமுறுத்துனாங்க. அடுத்து நிபா வைரஸ் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் போல இருக்கு. மிருகங்களால ஆபத்து போல, மனிதர்களால ஆபத்து இருக்கு. மகாராஷ்டிரால தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த மராத்தா இடஒதுக்கீடு பிரச்சனை, ஏற்கனவே மனோஜ் பாட்டீல் வந்து மராத்தா மக்களுக்கு 16% உள் ஒதுக்கீடு வேணும்னு சொல்லி போராட்டம்லாம் நடத்திட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு. இப்ப திரும்ப இன்னையில இருந்து உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஸோ அந்த மராத்தா இடஒதுக்கீடு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஆளும் கூட்டணிக்கு, ஷிண்டே அரசுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தும் இந்த தேர்தல்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அமித்ஷா வருவாரா இவரை சமாதானப்படுத்துறதுக்கு? அமித்ஷா தான் அந்த பட்டியலை வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு, 100 நாள் சாதனைன்னு. ஆமா. இன்னொரு பக்கம் இந்த புல்டோசர் பயன்படுத்துறது சரியா தவறா, குற்றம் சாட்டப்பட்ட வீடுகளையும் இடிக்கிறது, குற்றவாளிகள் வீடுகளையும் இடிக்குதுன்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. துஷார் மேத்தா கருத்து வச்சிருக்காரு. இப்ப உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டவங்க, இடிக்கப்பட்டவங்க யாராவது வழக்கு போட்டுருவாங்கன்னா நீங்க பாக்கணும் யுவர் ஆனர். ஏன்னா இடிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சட்டப்பூர்வமா நம்ம அந்த வீட்டை கட்டவே இல்லை, சட்டத்துக்கு விரோதமா கட்டியிருக்கோம். அதான் உச்ச நீதிமன்றத்துக்கு வரல. உச்ச நீதிமன்றம் தான் நீங்க திட்டுவீங்கன்னு தெரியும், அதெல்லாம் வரவே கிடையாது. இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு, ஒரு கதையை கட்டி விடுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அக்டோபர் 1 வரைக்கும் இந்த புல்டோசரை யாரும் உச்ச நீதிமன்றம் உத்தரவு இல்லாமல் அடிக்கக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு புல்டோசராச்சும் வீடியோ வைக்கக்கூடாது, சுத்தி இழிச்சுதான் அடிக்கணும். ஆனா இதுல என்னன்னா, இப்பதான் வந்து யோகி ஆதித்யநாத் சொல்லியிருந்தாரு, புல்டோசர் பயன்படுத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும், எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது, எல்லாராலையும் புல்டோசர் ஓட்டிட்டு போக முடியாதுலாம் கருத்து சொல்லியிருந்தாரு. அப்ப இதெல்லாம் என்ன, அவர் ஓட்டுவாருங்கிறனால சொல்றாரு. சரி, ஓகே, அவரோட ஆட்களை வச்சு ஓட்டி இடிச்சிட்டு இருந்தாரு. சரி, துஷார் மேத்தா இவ்வளவு சொல்றாரு, இப்பதான் அவங்களுக்கு தெரியுமா சட்டவிரோதமா கட்டியிருக்காங்க? கட்டுறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் அனுமதி கொடுத்துதான் அந்த இடத்துல கட்டியிருக்காங்க. அப்ப அரசு அதிகாரிகளே சரியில்லைங்கிற ஒரு கேள்வியும் வருது அங்க. இன்னொன்னு, அது இடிக்கிறவங்களோட வீடு யாரா இருக்குன்னு பார்த்தா பெரும்பாலும் இஸ்லாமியர்களோட வீடா இருக்கும்போது பிரச்சனையா தான் இருக்கு. சரி, உச்சநீதிமன்றம் அதுல என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம் வந்து உச்சநீதிமன்றத்துல வந்தது. அது என்னன்னா, அந்த கொல்கத்தா பெண் மருத்துவர் வழக்கு, அதுல வந்து சிபிஐ இப்ப அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை படிச்ச சந்திரசூட் அமர்வு வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதை படிச்சுட்டு எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, சிபிஐ சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. போக போக பார்ப்போம் என்ன இந்த வழக்குல அப்டேட்ஸ் என்ன படிச்சு வருத்தம் என்னங்கிறத வெளியே இன்னும் வந்து அந்த அறிக்கை வெளியாகல, நான் அவங்களுக்கு வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. பிரதமர் மோடி இன்னும் ஒரு சில தினங்களில் அமெரிக்கா போக போகிறார். அங்க போய் குவாட் மாநாட்டுல ஜோ பைடன் தலைமையில மீட்டிங் நடக்க போகுது. அதுல ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா முக்கியமான தலைவர்லாம் சந்திச்சு பேச போறாங்க. அதன் பிறகு அவருடைய நண்பர் சந்திக்க போறார். நண்பர் அங்க போயிட்டாரா? நண்பர் இங்க இருந்து குஜராத்ல அங்க இருக்கிற நண்பர், பர்மனண்டான நம்பர், அவரே வாழ்வாசாவான்னு இருக்காரு. அவரு அங்க உள்ள அந்த தொழிலதிபர், அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப். அதான் அவரும் தொழிலதிபர் தானே, அதை சொன்னேன். ட்ரம்ப் வந்து ஃபேண்டாஸ்டிக் லீடர் பிரதமர் மோடி அப்படின்லாம் பாட்டெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. நாங்க மீட் பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. பட் அதிகாரப்பூர்வமா வரைக்கும் வரல. ஆனா வந்து ஏற்கனவே வந்து ஹவுடி மோடின்னு நினைக்கிறேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடத்துனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரு அது வெற்றி தோல்வி இருக்கிறது அரசியல் இருந்தா கூட இந்திய வாக்காளர்களை கவரும் பட்சத்துல இந்த மாதிரி ட்ரம்ப் எல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுமே இருக்கு, விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. பட் என்னன்னா பிரதமர் மோடியும் ட்ரம்ப் மீட் பண்ணுவாங்களான்னு இருக்காங்க. மீட் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? அங்க
பாட்டுக்குயிலும் மனசுக்குள்ள ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய். அவர் பேசுற இங்கிலீஷ் இவருக்கு புரியுமா? இவர் பேசுற ஹிந்தி அவருக்கு புரியாது. ஃபியூச்சர் இஸ் ஏஐ அத சொல்லி ஓட்டுவோம்ப்பா. அமெரிக்கா இந்தியா ஏபி அதான் பாரத்ன்னு தானே சொல்லுவார் இவரு. சரி ஓகே. அதனால வந்து அவர் சந்திக்கிறது பாப்போம் என்ன பண்ண போறாருன்ட்டு. இன்னொரு பக்கம் அமித்ஷா வந்திருக்காரு. அந்த 100 நாள்ல நாங்க என்னென்ன சாதனை பண்ணிருக்கோம்னு அது ஒரு புக்காவே வெளியிட்டு இருக்காங்க. அது கூட இருந்தது யாரு தெரியுமா? அஸ்வினி வைஷ்ணவ். இந்த 100 நாள்ல எவ்வளவு ரயில் விபத்து நடந்ததுங்கிறதே ஒரு பட்டியல் இருக்கணும். அவரே காட்டி கொடுத்துட்டாரு பக்கத்துல உட்காந்து. அவர் இல்லைங்கிற மாதிரி. அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஆட்சிக்குள்ளார நாங்க கொண்டு வருவோங்கிறத அமித்ஷா நேற்று சொன்னாரு. இன்னைக்கு வந்து கேபினெட் அதுக்கான ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒப்புதல் கொடுத்துட்டதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆட்சி இல்லைன்னா 2029 இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலா? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன நடக்க போகுதோ? ஒரே தேர்தல் ஜம்மு காஷ்மீரே இப்போ 3 கட்டமா நடக்குது. இன்னைக்கு வர வாக்குப்பதிவு ஒரு 50% நெருங்கி இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா, மகாராஷ்டிரா தேர்தலையும் நடத்தணும். என்னன்னா தனியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க தேர்தல் ஆணையம். ரொம்ப டென்ஷனா இருக்கிறதுனால நாங்க பாத்துக்கிறோம்ட்டு தேதி அறிவிக்காம தான் இருக்காங்க. பட் ஒரே நாடு ஒரே தேர்தல். இன்னைக்கு வந்து இந்த பழச முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர் ஒரு அறிக்கையெல்லாம் சமர்ப்பிச்சிருந்தாருல, தூசி எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆமா, எடுத்துட்டு வந்து அதுக்கு ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க போல. சரி, அதுக்கு முன்னாடி இந்த 100 நாள் திரும்ப அந்த புக்குக்கு வந்தோம்னா புக்கெல்லாம் வெளியிட்டு பிரஸ் மீட்லாம் வேற கொடுத்திருந்தாரு அமித்ஷா. மோடியே வந்து கொடுத்துருக்கலாம் 100 நாள் அவரோட ஆட்சி காலத்துல. நான் கொடுக்கல. இவர் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆமா சொன்னாரு. பரமாத்மா சொன்னாருன்னு சொல்ல வேண்டியது இல்ல. இவர் வேற மாதிரி சொல்றாரு. அவங்க வந்து மணிப்பூருக்கு போவாரா பிரதமர்னு கேட்டா உங்களுக்கு தெரிய வரும், கூடிய சீக்கிரத்துல தெரிய வரும் அப்படின்றாரு. சரி, இன்னொன்னு என்ன சொல்றாரு, அது ஒரு இனக்க கலவரங்க. அங்க 2 பேரையும் பேசிதான் தீர்த்து வைக்கணும். அதை நம்ம டக்குன்னு போய் முடிவெடுத்துட முடியாது. கடந்த வாரத்துல 3 வன்முறை தான் நடந்திருக்கு அப்படின்னா வந்து அமித்ஷாவே தான் சொல்றாரு. இனக்கலவரம்னா என்ன, போன மாசமா அது நடக்குது, 1.5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பேச்சுவார்த்தை நடத்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மத்தியில நீங்க தான் இருக்கீங்க, மாநிலத்தில் நீங்க தான் இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஆமா, இவரே 3 நாள் தான் போனாரு, அதுக்கப்புறம் போகல. இன்னொரு விஷயம் என்னன்னா, மணிப்பூர் சிஎம் ஏன் ரிசைன் பண்ணல அப்படிங்கிறது வந்து நிறைய வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன் ரிசைன் பண்ணலன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டா, நீங்க என்கிட்ட கேள்விதான் கேட்கணும், என்னோட விவாதம் நடத்தக்கூடாதுன்னா பதில் சொல்லியிருக்காரு. சரி, திரும்ப அந்த 100 நாள் சாதனையில வந்து அந்த 70 வயசுக்கு மேல உள்ள எல்லாருக்குமே வந்து ஆயுஷ்மான் பாரத், அதுல வந்து 5 லட்சம் மருத்துவ காப்பீடு வந்து வரும் அப்படிங்கிறது எங்களோட சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்ரா கடன் திட்டத்தை 10 லட்சமா இருந்தது 20 லட்சமா உயர்த்தி இருக்கோம், நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோம், இப்படி நிறைய பட்டியல் போட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து காங்கிரஸ் இப்ப பதில் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட சாதனை என்னன்னா, சிவாஜி சிலையில ஊழல் பண்ணதுனால உடஞ்சிருக்கு, அட்டல் சேலு பாலத்துல ஊழல் பண்ணதுனால அது விரிசல் விட்டுருக்கு, இந்த 100 நாள்ல 38 ரயில் விபத்துகள் நடந்திருக்கு, 26 பயங்கரவாத சம்பவங்கள் ஜம்மு காஷ்மீரை சுத்தி நடந்திருக்கு அப்படிங்கிறதுலாம், இதெல்லாம் தான் இவங்க சாதனை, வேற எதுவும் பண்ணல. யூட்டன் அடிச்சிருக்காங்க, இதையும் வேணா சாதனையில சேர்த்துக்கலாங்கிற மாதிரி பதில் கொடுத்திருக்காங்க. விரைவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் தொடங்கும், அதுக்கான பணிகளும் ஆரம்பிக்க போறோங்கிறத அமித்ஷா அறிவிச்சிருக்காரு. 140ங்கிறது அநேகமா 160 மாறலாம்னு கூட சொல்றாங்க. 160 கோடியா? 150 கோடி. 150 கோடியா? இஸ்ரேல் காசா போர்ல ஹமாஸ் படைக்கு ஆதரவா லெபனான்ல உள்ள அந்த ஹிஸ்புல்லா அமைப்பும் அப்பப்ப இஸ்ரேலோட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதனால வந்து இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்குமான அந்த பகை வந்து பெருசாயிட்டே போச்சு. இப்போ என்னன்னா, ஹிஸ்புல்லா அமைப்பு எப்பவுமே அந்த கம்யூனிகேஷனுக்கு செல்போன் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணாம பேஜர் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த பேஜரோட சிக்னல்ஸை ஹேக் பண்ணி இஸ்ரேல் வந்து நிறைய பேஜஸை பிளாஸ்ட் பண்ண வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால கிட்டத்தட்ட 9 பேர் வந்து லெபனான்ல உயிரிழந்திருக்காங்க. ஏன்னா லெபனானில் உள்ள அந்த பெய்ரூட்ல தான் நிறைய ஹிஸ்புல்லா அமைப்பினர் வந்து அங்கேருந்து தான் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த பேஜர் வெடிச்சதுல 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2800க்கும் அதிகமானோர் காயமடைஞ்சிருக்கதாகவும் ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது காரணம் இஸ்ரேல் தான் இப்போ ஹிஸ்புல்லா வந்து சொல்றாங்க. இஸ்ரேல் இப்போ வரையும் எந்த ஒரு விஷயமும் இதை பத்தி பேசல. அவங்க எப்பதான் பேசுறாங்க இஸ்ரேலு. இன்னொன்னு என்னன்னா, அந்த காட்சிகள் பாக்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏன்னா ஒரு நாடுல பல்வேறு இடங்கள்லயும் ஒரே டைம் வந்து வெடிக்கிறதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா தானே இருக்கும். அந்த மக்களுக்கு ரொம்ப பீதியா தானே இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் ரொம்ப ஒரு சோகமான ஒரு செய்தி. நமீபியா சில தினங்களுக்கு முன்னாடி ரொம்ப மக்கள் வந்து வறட்சியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பசி கொடுமையில தவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 80 யானைகளை கொண்டு அதோட இறைச்சிகளை வந்து வெட்டி மனுஷங்களுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி உத்தரவுலாம் போட்டிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ஜிம்பாப்வேலேயே அந்த உத்தரவு வந்து அந்த நாடு வந்து பிறப்பிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப வறுமை அதிகமாகிக்கிட்டு இருக்கு, வறட்சி ரொம்ப நிலவிக்கிட்டு இருக்கு, நிறைய பேர் பட்னினால சாவறாங்க, அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி யானைங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாசத்துக்குரிய ஒரு விலங்கு. அது 200 யானைகளை கொண்டு பசியாத்த போகிறாங்கிறத கேட்குறப்பே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா பல்வேறு
சுத்தி எவ்வளவோ நாடுகள் இருக்கு, உதவி கரம் நீட்ட முடியும். பட் யானைகளை கொண்டுதான் அவங்களோட பசி ஆத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லாம இருக்கு. இந்த நாடு வனத்துறையிலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த வன காப்பகத்துல 84,000 யானைகள் இருக்கு. ஆனா அதோடைய கெப்பாசிட்டி 54,000 யானைகள் தான். யானைகள்னால நிறைய மனிதர்களுக்கு தீங்கும் இருக்கு. 50 பேர் செத்து போயிருக்காங்க இந்த ஆண்டு முழுக்க. அதனால யானைகளுடைய எண்ணிக்கை நாங்கள் குறைக்க வேண்டிய சூழல் இருக்கும். அதை கொன்ன மாதிரி ஆச்சு, நிறைய பேர் பசி ஆத்தின மாதிரி ஆச்சுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. பட் ஆனால் ஏற்றுக்கவே முடியல நம்மளால. அது அந்த நாட்டில் உள்ள மக்களை நினைச்சாலும் கவலையாக தான் இருக்கு. யானைகள், விலங்குகள், நமீபியால நிறைய விலங்குகளை அந்த மாதிரி கொண்டிருக்காங்க. எல்லாமே ஒரு சோகமான விஷயம்தான். சேலரி எவ்வளோ அதிகமானாலும் சேவிங்ஸ் பண்ண முடியாது. கமிட்மெண்ட் அதிகமாகும்னு சொன்னாங்க, நம்பல. ஆனா அதான் உண்மை. மீ டு காட். சும்மா பிரச்சனை தர மாதிரி தந்துட்டு அப்புறம் நல்ல லைஃப் கொடுப்பீங்கல்ல. தேர்தலின் போது பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதாக எதிர்கட்சி தலைவரின் பேரத்தை மறுத்துவிட்டே நிதின் கட்கரி. ஏன் பேரம் கட்டுப்படி ஆகலையா? ஊழல் லஞ்சம் வார்த்தை இல்லாமல் பாஜக ஆட்சி, நிர்மலா சீதாராமன். ஆமா ஆமா, அதுக்கு சமீபத்தில் விழுந்து உடைந்த சத்ரபதி சிவாஜி சிலையே சாட்சி. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது பிரதமர் மோடிக்கே கொடுத்துடலாம். காரணம் என்னன்னா, லல்லு பிரசாத் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு 3 மாசம் எல்லாம் தாங்காதுங்க இந்த ஆட்சி அப்படின்னாரு. அதுவும் ரெண்டு பேரையுமே சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனைக்குரிய நபர்கள், சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார். அப்பதான் அவங்க 2 பேருக்கும் நல்ல பணத்தை எல்லாம் வந்து பட்ஜெட்ல வந்து கொடுத்து, இந்த மாநிலங்களுக்கு வந்து கொடுத்து, அது நமக்கு தெரியல, மாநிலங்களுக்கு பட்ஜெட்ல சொன்னாங்க, சொல்லியிருக்காங்க. அதான் நானும் சொல்றேன். சரி, ஓகே. பணத்தெல்லாம் கொடுத்து இப்ப 100 நாட்கள் ஆட்சி அமைச்சிட்டேன் பாத்தீங்களா, 3ஆவது முறையாங்கிறத காலரை தூக்கி விட்டுக்கிறாங்க. இன்னொன்னு, பிரதமர் மோடி ஒரு நண்பர் வேற பார்க்க போறாரு அங்க, ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வேற பாராட்டு பத்திரம் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன மூல இருக்காருன்னா, குஜராத்துக்கு போறாரு வராரு. இன்னைக்கு காலையோட ஒரு ஃபங்க்ஷன்ல ஏதோ வந்து முன்னாடி ட்ரம்ஸ் வச்சுட்டு வராங்க. லைட்டா அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டே உள்ள வந்துகிட்டு இருந்தாரு. மனசிலாயோ ரஜினி பாட்டு ஒண்ணு வந்துச்சுல. ஆமா, பாவம் ஒரு உடம்பு சரியில்லைன்னு வரல ரஜினி. இந்த ஓணம் அன்னைக்கு பாத்தியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா அவ்வளவு தலை. சரி, ஓகே. அது மூட்லதான் இவரும் இருக்காரா, 100 நாள் சாதிச்சிட்டோம் அப்படின்னு. அதனால மனசிலாயோங்கிற விருதே மோடிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறுகிறோம். நன்றி. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.